24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர்சி இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். மஞ்சள் கயிறுல என் கழுத்துல தொங்குனது தாலி கிடையாதுங்க. நான் எப்பவுமே சிங்கிள் தான். சிஎஸ்கே மேட்சை பார்க்க வந்த போது சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ற விதமா விசில தான் என் கழுத்துல வியர் பண்ணிருந்தேன். அதை பார்த்து பல பேருமே தாலி அப்படி நினைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தர்ஷனா ஸ்ரீபல் இப்ப ரீசெண்டாவே நான் எப்பவுமே சிங்கிள் தான், எனக்கு கல்யாணம்லாம் ஆகல அப்படின்ற மாதிரி ரிப்ளை கொடுத்திருந்திருக்காங்க. அதாவது நேத்திக்கு முந்தின நாள் இந்த சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸோட மேட்சை பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சென்னை ஸ்டேடியத்துல தான் இந்த மேட்சுமே நடந்துருந்துச்சு இல்லையா? எல்லாரும் ரொம்ப எகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சிஎஸ்கே வந்து வின் பண்ணிடும் அப்படின்னு. ஆனா வின் பண்ணல. ஆனா அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற மாதிரி தோனி அவுட் ஆட்டாரு, இந்த ரன் எடுக்காம விட்டாங்களே அப்படின்ற மாதிரி தர்ஷனா ஸ்ரீபல் அந்த ஸ்டேடியத்துல அவங்கள வந்து கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கியூட்டா கொடுத்த கேப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா சோஷியல் மீடியா பக்கத்துல. இதனால தர்ஷனா ஸ்ரீபல்ல யார் இவங்க அப்படின்ற மாதிரி தான் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் அவங்க ரியாக்ஷன் கொடுக்கறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னது களத்துல மஞ்ச கையில தொங்குது, தாலியா இருக்குமோ, என்னங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இவங்க தான் இனிமே என் கனவு கண்ணி அப்படின்னு நினைச்ச எல்லாருக்குமே ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு. யார் அவங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா. மிஸ்டர் பாண்டி கமல் அப்படின்றவர் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தர்ஷனா ஸ்ரீபல் தான் இவங்க, அதாவது இவங்களுக்கு இன்னும் கல்யாணம்லாம் ஆகல, அந்த மஞ்சள் கயிறுல தெரிஞ்சது என்னமா அப்படின்னு நீயே சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷனா ஸ்ரீபல் கிட்டே வந்து கேட்டிருந்திருக்காரு. அந்த சமயத்துல தர்ஷனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து சிஎஸ்கே ஃபேனுங்க, சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஒரு எல்லோ கலர்ல இருக்கிற விசில் தான் நான் வந்து வேர் பண்ணிருந்தேன், மத்தபடி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி பிளஷிங்கோட ஓவர் நைட்ல சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்காங்க இல்லையா. அந்த ஒரு சந்தோஷத்துல ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. தர்ஷனா ஸ்ரீபல்ல சீரியல் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் யார் இவங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல அவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த சீரியல்ல வசு அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஆல் ஆஃப் அ சடன் அவங்க அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க. பட் இருந்தாலுமே எப்போ நீங்க அடுத்த சீரியல் கமிட் ஆவீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு பூவா தலையா அப்படின்ற சீரியல்ல நான் வந்து லீட் ரோல்ல நடிக்க போறேன் சன் டெலிவிஷன்ல, இது வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயே ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, தர்ஷனா ஸ்ரீபலோட ஆக்டிங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கியூட்டாகவும், அதே சமயத்துல இந்த சிச்சுவேஷனுக்கு இப்படிதான் ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ அழகா அற்புதமா அவங்க வந்து ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இதனாலேயே தர்ஷனாக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்காங்க. அண்ட் ஓவர் நைட்ல அவங்க கொடுத்த ரியாக்ஷன்னால பயங்கர ட்ரெண்டிங்லயுமே இருக்காங்க. மருமகனா எங்க வீட்டுல இப்படிதாங்க இருக்கணும் அப்படின்னு தர்ஷனாவோட கழுத்துல இருந்த அந்த மஞ்ச கயிறை பார்த்ததுல இருந்து பல பேருமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களோட பிக்சர்ஸ் வந்து. சோ இவங்களை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், ஒருவேளை இவங்களுக்கு உங்களை முன்னாடியே தெரியுமா, ஒருவேளை இப்பதான் தெரிஞ்சிருக்கு, தெய்வமே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னா அதை கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட நினைச்சிருங்க. 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர்சி இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.